Hello everybody, hi. Hello, hi. So is the audio video எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா? Audio video வந்து clear-ஆ இருக்காப்பா? எல்லாருமே லைவ் வந்தாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? பயங்கர வரவேற்பா இருக்கு. அதுக்குள்ள லைக் வந்து 130 லைக். எஸ், சூப்பர், நைஸ். இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கூடவே சேர்ந்து நீங்களும் வந்து டிரைவ் பண்ணிட்டே வர போறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல நமக்கு டெரிவேஷன்லாம் பப்ளிக் அப்போ ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நானே பிடிஎஃப் தந்துடுறேன். ஆனா நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணணும். ஓகே, இப்போ டெரிவேஷன்ல என்னென்னலாம் பாயிண்ட் நீங்க விட்டுட்டா மார்க் வரவே வராது, எதெல்லாம் இருந்தா உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்னு மார்க் அலோகேஷனோட நான் வந்து நடத்த போறேன். ஜஸ்ட் இப்பதான் 10th வந்து முடிஞ்சது. ஸோ அதனாலதான் வந்து லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் சோ வெல் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஓ மை காட், தயவு செய்து யூடியூப் கடவுளே இந்த ஒரு கிளாஸ் மட்டும் லோட் ஆகாதீங்க. பசங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. லோட் ஆகி யூடியூப் வந்து நம்மள காலை வாரி விட்டுறக்கூடாது. ஓகே, எஸ், சரி வந்தாச்சா? டக்கு டக்குன்னு ஃபயர் போடுங்க இந்த chat செக்ஷன். எஸ், and please do share with your friends also to and ask them to join the live. Okay, and ask them to join the live பா. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி அவங்களையும் வர சொல்லுங்க டக்கு டக்குன்னு லைவுக்கு. நானும் டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் போடுறேன். எல்லாருமே உங்க பேரை டக்கு டக்குன்னு சாட்ல போடுங்க. பட்டாசு பாலு, கீர்த்தி, லோகேஸ்வரி வந்தாச்சா? இன்னைக்கு பயங்கர தமாக்கா கிளாஸ் தான், சூப்பரா வந்து இருக்க போகுது. ஐ எம் சோ மச் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ எம் டூயிங் திஸ் லைவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஆல் டெரிவேஷன் ஒன் ஷாட். இன்னைக்கு கிளாஸ் எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ஷார்ட் கிளாஸ் தான். ஓகே, ரொம்ப ஷார்ட் கிளாஸ். நம்ம ரொம்ப குயிக்கா வந்து முடிச்சிருவோம். ஸோ குட்டி கிளாஸ் அப்படிங்கறதுனால யூ கேன் ஃபோக்கஸ் மோர் இல்லையா? நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையாடா? எஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் உண்டா? கண்டிப்பா வந்து உண்டு. இன்னைக்கு பிரகாஷ் சார் இஸ் வெரி உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு வந்து இல்ல. ஓகே, மத்தபடி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைவ் வந்து உண்டு. சரியா? ஓகே, நான் டெலிகிராம்ல அனுப்பிட்டேன். நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பி எல்லாருமே லைவ் வர சொல்லிடுங்க. ஓகே, சோ நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட், எத்தனை லைக் பாருங்க. வெரி குட். லைவ் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பவே வந்து சூப்பர் லைக் வந்து இருக்கு. ஆனா வந்து இல்ல, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மார்க் அலோகேஷனோட நான் வந்து நடத்த போறேன். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டெரிவேஷனும் நடத்தி முடிக்கிறப்போ இதுல எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் மார்க் உண்டு, இதுல எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் மார்க் இல்ல அப்படிங்கறதோட ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ நீங்க எந்த அளவுக்கு போக்கஸோட லிசன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எஸ். சோ ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அது என்னதுன்னா, அடுத்த 50 டேஸ் மேம், 50 டேஸ்க்கு முக்கியமான கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுக்கு எங்களுக்கு 50 மேரத்தான்ஸ் வேணும் மேம். அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்மளுடைய 50 டே ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய பே பண்ணி படிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஃபைனல் கிராஷ் கோர்ஸே நாங்க வந்து கொண்டு வந்தது. ஓகே, ஜஸ்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் 899 தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிளாஸ் நடக்குது. ஓகே, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்கும். ஓகே, சோ கட் ஆஃப் 200 வாங்கணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ், தமிழ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ரெக்கார்டிங் வந்துரும். ஓகே, சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்மளுடைய 50 டே தீமின்னல் ரிவிஷன் கிளாஸ் இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நீ லேட்டா ஜாயின் பண்ண நிறைய சாப்டர்ஸ மிஸ் பண்ணிடுவ. புரியுதா? சீரியஸ்னஸ் நான் சொல்றது புரியுதா? நீங்க லேட்டா சேர யூ வில் மிஸ் இட். ஓகே, நீ பொங்கல் ட்ரெஸ் வாங்குற காசு தான் உனக்கு வந்து வரப்போகுது. இது பப்ளிக் எக்ஸாம். உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னா பரவாயில்ல.
லட்சக்கணக்குல என்கிட்ட காசு இருக்கு மேம், நான் காலேஜ்ல கொட்டி படிக்க அப்படின்னா எனக்கு கவலையே இல்லை. இல்ல மேம் நான் மெரிட்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தயவு செய்து லாஸ்ட் மினிட்லயாவது நானே படிச்சுக்கிறேன், யூடியூப் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணாத. ஓகே, சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூ கேன் கிளிக் அண்ட் ஜாயின். ஓகேவா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்க போறோம்? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒன்னு டிரைவ் பண்ணுங்க. ஓகே, என் கூடவே சேர்ந்து அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. அப்படி இல்லனா நீங்க வந்து என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கோங்க, நானே PDF தரேன். ஓகே, சோ derive the integrated rate law for zero order reaction. ஓகே, A அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்ட கொடுக்குது. A அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ரியாக்ட் ஆகி it is giving me the product. ஓகே, இதுடைய ரேட் லாவை நான் எழுதிக்கிறேன். இதுடைய ரேட் லா எப்படி எழுதணும்? ரேட் which is equal to rate constant, rate equal to rate constant and நம்ம reactant உடைய concentration, concentration of the reactant பவர்ல ஆர்டர். இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கறதுனால பவர்ல நான் ஜீரோன்னு போட்டுக்கிறேன். இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா பவர்ல 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்ப நான் பாருங்க, இந்த ரேட்டை ஐ கேன் ரைட் எப்படி எழுதலாம்? ரேட்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம் இல்லையா? அப்ப இந்த ரேட்டை நான் மைனஸ் dA by dt அப்படின்னு எழுதலாம். மைனஸ் சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பை சேஞ்ச் இன் டைம். ஏன் மேம் மைனஸ் போடுறீங்க, பிளஸ் போடலாம்ல அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் எப்பயுமே எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே தான் வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதோடைய கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுங்கிறதுனால தான் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா? which is equal to k and then anything power 0 வந்து என்னது? anything power 0 வந்து என்னது? 1. anything power 0 வந்து என்னது? 1. அப்ப இங்க வாங்க, minus dA by dt which is equal to k, minus dA by dt which is equal to k. இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? வெரி குட். இப்ப கன்வெர்டர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பவே போயிட்டு என்னங்கறத பாத்துறேன். இல்லனா டி மின்னல் 2026க்கு மெயில் பண்ணுங்கடா. எனக்கு சாட்ல சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டி மின்னலுக்கு மெயில் பண்ணுங்க. சரியா? வாங்கப்பா. இப்ப இந்த dta ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் நான் கொண்டு போறேன். அப்ப minus dA which is equal to k dt, minus dA which is equal to k dt. அடுத்த ஸ்டெப்ல நான் இன்டகிரேஷன் பண்றேன். கவனிங்க, அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்? இந்த மைனஸ் dA which is equal to k dt நான் இன்டகிரேஷன் பண்றேன். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? அந்த டிஃபரன்ஷியேஷனை நான் இன்டகிரேட் பண்றேன். சோ இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் என்ன? a அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் உடைய லிமிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0ல இருந்து a வரைக்கும், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0ல இருந்து a வரைக்கும். ஓகே, அண்ட் தென் டைமுக்கு சொல்லுங்க, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் t0ல இருந்து 1 வரைக்கும், t0ல இருந்து t வரைக்கும், t. ஓகே, டைம் வந்து எப்படிப்பா? 0 டைம், அதான் இனிஷியல் டைம், 0ல இருந்து t வரைக்கும். சரியா? ஓகே, இப்போ இங்க மைனஸ் வெளியில தான் இருக்கு, அந்த மைனஸ் நான் அப்படியே எழுதுறேன். integration of dA வந்து என்னது? integration of dA வந்து a and then k வெளியில இருக்கு, so k. integration of dt வந்து என்னது? integration of dt வந்து t. ஓகே, இப்ப அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படியே எழுதிக்கிறேன். என்னது? a0 a and then இந்த பக்கம் t இடத்துல 0t. இப்போ இந்த வேல்யூல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கரெக்டா? அதை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், வெளியிலே இருக்கட்டும். a இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் a இடத்துல லோவர் லிமிட், அப்பர் லிமிட் a மைனஸ் லோவர் லிமிட் a0 which is equal to k, அப்பர் லிமிட் t மைனஸ் 0, அவ்வளவுதான், அப்படியே தான் இருக்கும். இப்ப இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும் நமக்கு? மைனஸ் a மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் a0 which is equal to k t.
ஓகே, இப்ப இத a0 மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாமா? அவ்வளவுதான், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். a0 மைனஸ் a which is equal to இந்த t ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாமா? t which is equal to k. ஓகேவா? k புரிஞ்சுதா? வெரி குட். இப்ப k அவ்வளவுதான்டா, இதான்டா ஃபைனல் ஆன்சரே. k which is equal to a0 minus a divided by t. a0 minus a divided by t. அவ்வளவுதான். வெரி அர்ஜென்ட் மேம், ரிவிஷன் ரிப்ளை பண்ணுங்க. என்னப்பா ரிப்ளை பண்ணணும்? வெரி அர்ஜென்ட். லைவ் எப்போ? எண்டு அப்போ பண்ணுங்க. அப்போ பண்ணுங்கலாம் என்ன அர்த்தம்? பாரதி கவி கிங், பாரதி கவிங்கா? லைவ் ஏன்டா எண்ட் பண்ணணும் நானு? எப்போ எண்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறியா? லைவ் எண்ட் பண்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும், 1 hour மேல கூட ஆகும். இது டிஸ்ட்ராக்ட் பண்ணாதடா. யார் யாருக்கெல்லாம் இது கிளியர்? யார் யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? எஸ். For how many of you is it பக்கா clear? மேம் பக்கா clear மேம். மார்க் வந்துரும். ஆமா. So it's a 5 mark derivation. Okay. இப்போ இதுல வந்து எது எதுக்கு மார்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? Of course இந்த ஃபைனல் ஆன்சருக்கு நமக்கு ஒரு 1 மார்க். ஓகே. and then இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இன்டெகிரல் ஸ்டெப் இருக்கா, இதுக்கு வந்து ஒரு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க். ஓகே. and then இந்த ஸ்டெப்புக்கு ஒரு 4 மார்க், 5 மார்க். ஓகே. சோ 5 மார்க்ல இதை கேக்குறப்போ நமக்கு இப்படிதான் நமக்கு வரும். ஓகேவா? சரியா? அர்ஜென்ட் லைவா? பாரதி கிங் வெயிட் பண்ணுங்க. அர்ஜென்ட்டா அதை பண்ண முடியாது. நான் கிளாஸ் லைவ் முடிச்சிட்டு தான் நான் போயிட்டு அதை பப்ளிக் பண்ண முடியும். ஓகே. யா. சோ இப்போ நம்ம வந்து அடுத்து போலாமா? derive the integrated rate law for first order reaction. இதுலயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போறோம். A which is giving me product. A வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ இந்த ரேட் லாவை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்? சோ ரேட் which is equal to rate constant K and then நம்மளுடைய reactant concentration A, பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சின்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனால பவர்ல நான் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரேட்டை நான் என்னன்னு எழுதலாம்? டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல மைனஸ் dA by A மைனஸ் dA by dt அப்படின்னு எழுதலாம். which is equal to KA. ஓகேவா? A. இப்ப இந்த dt equal to அந்த பக்கம் போயிடும், A இந்த பக்கம் வந்துரும். சரியா? இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவறாங்க? இன்டர்சேஞ்ச் ஆவறாங்க. dA அந்த பக்கம் போயிடும், dt இந்த பக்கம் வந்துரும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் dA by A which is equal to K dt which is equal to K dt. ஓகேவா? பக்காவா? ஓகே. சரியா? சரி. இப்ப நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். கரெக்டா? சோ இங்க வாங்க. மைனஸ் dA divided by dt which is equal to K dt. இதை வந்து what am I doing? I am integrating. இன்டகிரேட் பண்றேன். சோ இன்டகிரேட் பண்றப்போ நம்ம லிமிட்ஸ் எழுதணும். A கான்சென்ட்ரேஷனுக்கு என்னென்ன லிமிட்ஸ் வரும்? A0 ல இருந்து A வரைக்கும். ஓகே. and then dt டைம் வந்து 0 ல இருந்து t வரைக்கும். ஓகே. இப்ப இந்த மைனஸ் இங்க இருக்கு, இது அப்படியே எழுதிக்கிறேன். dA by dt. என்னமோ தப்பா பண்ணிட்டேன் பாருங்க. dA by A இங்க எழுதுறப்போ தப்பா எழுதிட்டேன் பாருங்க. dA by A. dA by A வை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? dA by A வை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ln A. சரியா? ln A. ln A. சரியா? ஓகேவா? இப்ப இந்த ln A க்கு நான் வந்து என்ன பண்ணலாம்? இந்த லிமிட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகே. I can write the limits. என்னப்பா லிமிட்ஸ் இங்க நமக்கு? என்னதுப்பா? A0 ல இருந்து A வரைக்கும். A0 ல இருந்து A வரைக்கும்.
இப்ப which is equal to k dt integrate பண்ணா t. So t உடைய limits வந்து என்னதுப்பா? Which is equal to 0 ல இருந்து t வரைக்கும். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, சோ இந்த மைனஸ அப்படியே காமனா வெளியிலே இருக்கட்டும். அப்பர் லிமிட் வந்து என்னது? lna minus lna0. lna minus lna0 which is equal to kt. ஓகே, இப்ப இந்த மைனஸ் உள்ள போகுது. உள்ள போறப்போ மைனஸ் lna plus lna0 ஆயிடும். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? lna0 minus lna அப்படின்னு எழுதிக்கலாம். minus lna which is equal to kt. ஓகே, which is equal to kt. அடுத்த ஸ்டெப்ல நல்லா கவனிங்க. lna minus lnb எப்படி எழுதலாம்னா lna by b ன்னு எழுதலாம். log a minus log b எப்படி log a by b ன்னு எழுதுறோம் அந்த மாதிரி. இப்ப lna0 divided by a which is equal to kt. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, lnக்கும் logக்கும் என்ன சம்பந்தங்க? சோ ln நான் log-ஆ மாத்தணும்னா 2.303 log. ஓகே, ln நான் log-ஆ மாத்தணும் அப்படின்னா 2.303 log. சரியா? அப்ப ln equal to 2.303 log. நான் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்? சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ lnக்கு பதிலா 2.303 log a0 by a which is equal to kt. which is equal to kt. சரியா? சோ k மட்டும் அங்க இருக்கட்டும், t இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப k which is equal to 2.303. t இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துரும் டினாமினேட்டர்ல. log a0 by a. கிளியரா? கிளியரா? சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் டிரைவ்டு ஃபார்ம். இதுதான் ஃபைனல் டிரைவ்டு ஃபார்ம். யார் யாருக்கலாம் மேம் பக்கா கிளியர்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பக்கா கிளியர் மேம்? ஒரே பேஜ் தான் பாரு. டெரிவேஷன் இஸ் டன். ஓகே, so integrated rate law for zero order and first order done. மேம் இதுல மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா டெஃபினெட்லி இதுக்கு ஒரு மார்க். இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப் ln ஸ்டெப், இதுக்கு ரெண்டாவது மார்க். இந்த ஸ்டெப்புக்கு மூணாவது மார்க். இந்த ஸ்டெப்புக்கு நாலாவது மார்க். இந்த ஸ்டெப்புக்கு அஞ்சாவது மார்க். ஓகே, யா. Next is derive Nernst equation. ஓகே, சரியா? சாட்ல ஸ்ராவணி மேம் பயிலுக்கடா, விவேக் சார் பயிலுக்கடா, யாழினியன் சார் பயிலுக்கடா இப்பெல்லாம் சொல்றதுனால நானோ விவேக் சாரோ இல்ல வந்து யாழினியன் சாரோ ஆஷா மேமோ சந்தோஷப்பட போறதே கிடையாது. நீ யாரு பயிலுகளா வேணா இருந்துட்டு போ, படி, மார்க் வாங்கு, உன் ட்ரீம அச்சீவ் பண்ணு. ஓகே, இன்னும் ஃபியூ டேஸ்ல பப்ளிக் எக்ஸாம் எழுத போற. பப்ளிக் எக்ஸாம் மார்க் இன்னும் ஃபியூ மந்த்ல உங்க கையில கிடைக்க போகுது. அதை வச்சு காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க. சரியா? அதனால வந்து அந்த சீரியஸ்னஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே தெரியல. எங்க கிட்ட இருக்கிற சீரியஸ்னஸ்ல கொஞ்சம் கூட உங்ககிட்ட வந்து இல்ல. ஓகே, டீமினல் பேட்ச் பசங்களெல்லாம் அவ்வளவு சீரியஸா படிச்சுட்டு இருக்காங்க. கிளாஸுக்கு லைவ் வந்தா அத்தனை பேர் லைவ் வராங்க, ரெகுலரா லைவ் வராங்க. புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்தது ஆரம்பிக்கலாமா? derive Nernst equation. Nernst equation எதுக்கு? இந்த மூணு லைனை எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க். ஓகே, Nernst equation is one which relates the potential and concentration of the species. Cell potential அப்படிங்கிறது வந்து என்னது? E0
எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோட் மூவ் ஆக எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீஷிஸ், அதாவது நம்ம ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன், ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் ரிலேட் பண்றதுக்காக தான் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரோம். ஓகே, so can we start deriving Nernst equation? Very good. So இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் வந்து எழுதிக்கிறேன். என்னது? XA plus YB which is giving me இங்க என்ன எழுதிக்கிறேன்? XA plus YB which gives me LC plus MD. ஓகே, LC plus MD. இது முன்னாடி இருக்கிற X, Y, LC எல்லாம் மாத்தலாமா? மாத்தலாம். ஆனா பப்ளிக்ல மேக்ஸிமம் மாத்தாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ஷன் கோஷன்ட் Q எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ரியாக்ஷன் கோஷன்ட். வாட் இஸ் ரியாக்ஷன் கோஷன்ட் சொல்லுங்கப்பா. ரியாக்ஷன் கோஷன்ட் Q எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு KC KP தெரியும், கரெக்டா? we know KC KP. ஓகே, ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம கேசியும் கேபியும் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இதுவே நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ், நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்? ரியாக்ஷன் கோஷன்ட் Q வந்து எழுதிப்பேன். ஓகே, so Q which is equal to என்னப்பா? ரியாக்ஷன் கோஷன்ட் C D A B. CD A B. Okay, yeah, very good. So இப்ப C to the power L, D to the power M, A to the power X, B to the power Y. Okay, அந்த கோஎஃபிஷியன்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பவர்ல எழுதிக்கிறேன். அந்த கோஎஃபிஷியன்ட் நான் வந்து என்ன பண்றேன்? பவர்ல எழுதிக்கிறேன். சரியா? இதான் ரியாக்ஷன் கோஷன்ட். இப்ப வாங்க நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம வந்து ஒரு விஷயம் படிச்சிருப்போம். என்னது அப்படின்னா டெல்டா G, அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, எவ்வளவு எனர்ஜி டு டூ ஒர்க் இருக்கு அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம். which is equal to டெல்டா G0, டெல்டா G0 plus RT ln Q plus RT ln Q. சரியா? இதுதான் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதுக்கு டெஃபினெட்லி யூ ஹேவ் 1 mark. இதுக்கு definitely you have 1 mark. ஓகே, இதுல நான் என்ன பண்றேன்னா அடுத்த ஸ்டெப்ல டெல்டா ஜிக்கு மைனஸ் என்எஃப் இ போட்டுக்கிறேன். மைனஸ் என்எஃப் இ செல். டெல்டா ஜி நாட்டுக்கு மைனஸ் என்எஃப் இ நாட் செல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஆர்டி எல்என் கியூ பிளஸ் ஆர்டி எல்என் கியூ. டெல்டா ஜிக்கு மைனஸ் என்எஃப் இ, டெல்டா ஜி நாட்டுக்கு மைனஸ் என்எஃப் இ நாட் செல். ஓகே, யா, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் பக்கா கிளியரா? எஸ். ஓகே, இப்ப இந்த ஹோல் ஈக்குவேஷனுமே டிவைட் பை 2. இந்த மொத்த ஈக்குவேஷனுமே டிவைடட் பை என்எஃப் நான் பண்ண போறேன். டிவைடட் பை என்எஃப் பண்ண போறேன். சரியா? இப்ப வாங்க இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் என்எஃப் இ செல் which is equal to minus NF E naught of cell, okay, plus RT ln Q வ ஃபுல்லா தான் எழுதணும் நம்ம. என்னது? C power L D power M divided by A power X and then B power Y. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையுமே I am going to divide by NF. இப்போ என்ன ஆகும்? NF NF ஓ மைனஸ் NF டிவைடட் பை மைனஸ் NF கேன்சல். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்ன மீதி இருக்கும் கவனிங்க. மைனஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல். அப்ப இங்க E செல் மட்டும் தான் மீதி இருக்கும். சோ E செல் which is equal to இங்க என்ன இருக்கு? E naught செல். E naught செல் பிளஸ் வராது, இங்க தான் மைனஸ் வந்துருச்சுல. சோ மைனஸ் RT by NF ln C to the power L D to the power M divided by A to the power X and then B to the power Y. Okay,
இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லான லாகா மாத்திக்க போறேன். எல் என்ன நான் என்ன பண்ண போறேன் லாகா மாத்தணும்னா 2.303 லாக்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்ப பண்றப்போ E cell which is equal to E0 of cell minus RT by NF ln க்கு பதிலா 2.303 log of Q C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. இது வரைக்கும் யாருக்கு clear? ஓகேடா, நான் யார் சார் கிட்ட கண்டினியூ பண்ண சொல்றேன். இது வரைக்கும் யாருக்கு கிளியர்? இப்ப நான் இதை அப்படியே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் தான் பண்ணிக்கிறேன் பாருங்க. E cell which is equal to E0 of cell minus இந்த 2.303 log 2.303 மட்டும் இங்கேயே கொண்டு வரேன். அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். 2.303 RT by NF log Q இப்படி எழுதிக்கிறேன். ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணிக்கிறேன், ஒன்னும் மாத்தல, ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் அரேஞ்சிங். இப்போ இதுதான் நம்மளுடைய நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுடைய நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இது எழுதுங்க. டெஃபினெட்லி யூ ஹாவ் 1 மார்க் ஃபார் திஸ். ஓகே, நான் பாக்ஸ் போட்டுறேன். இதுக்கு உங்களுக்கு மார்க் இருக்கு. ஓகேவா, சரியா? ஓகே, இப்ப நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் வந்து எழுதிடுறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். இப்ப அங்க நமக்கு என்னப்பா வேல்யூஸ் வந்துச்சு? E cell which is equal to E0 of cell, okay, E0 of cell minus 2.303 RT by NF log, okay, log CD, very good, C D A B. ஓகே, இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், ஒரு சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். R வந்து என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ 8.314 ஜூல் per Kelvin per mole. ஓகே, 8.314. ஓகே, இந்த வேல்யூஸ் தெரியாட்டியும் பரவாயில்ல, ஃபைனல் ஆன்சரை மட்டும் கரெக்டா எழுதிருங்க. அண்ட் டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின். ஓகே, அப்புறம் 1 ஃபாரடே அப்படிங்கிறது வந்து எத்தனை கூலும்? 1 ஃபாரடே ஈக்குவல் டு 96,500 கூலும். 96,500 கூலும் per mole. இப்போ நான் போய் இந்த எல்லா வேல்யூவையும் அங்க போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, நான் இந்த எல்லா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வேல்யூ வரும், அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதினா கூட போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் போட்டுறேன். ஓகே, இப்போ நான் இந்த எல்லா வேல்யூஸையும் அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, so E cell which is equal to E0 of cell minus 2.303 into R உடைய வேல்யூ 8.314 into temperature value 298 divided by என்னங்கிறது number of electrons into 96,500 coulomb into log of C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. ஓகே, இதை நான் ஃபுல்லா சால்வ் பண்றேன்னா அதெல்லாம் மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஃபைனல் ஆன்சரை மட்டும். So E cell which is equal to, ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். E0 of cell minus இந்த மொத்தமா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 0.0591, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் என்ன சால்வா பண்ணுவீங்க, 0.0591 divided by n log of C to the power L D to the power M divided by A to the power X B to the power Y. அவ்வளவுதான் the final Nernst equation. இதான் நம்மளுடைய final Nernst equation. இது எழுதணுமா? இது வந்து நம்ம எழுதணுமா? இது எழுதினாதான் மார்க் தருவாங்களா? எஸ்.
ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்க ஸ்கூல்ல எழுத சொன்னாங்களோ சொல்லலையோ, டெஃபினட்டா இந்த ஒரு வேல்யூ நீங்க எழுதணும். டெஃபினட்டா இந்த ஒரு வேல்யூ எழுதணும். மேம் எனக்கு இதெல்லாம் தெரியாது மேம், பரவாயில்ல, ஆனா இது கண்டிப்பா எழுதணும். சோ பப்ளிக் எக்ஸாம் ஆன்சருக்கு செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷம் மாறுது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இதுக்கு 1 மார்க் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு 1 மார்க், 2, 3 மார்க். ஓகே, அண்ட் தென் இதுக்கு 4 மார்க், 5 மார்க். ஓகே, இப்படிதான் இந்த 5 மார்க் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழ பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு பாப்போம் ஒரு 500 லைக்ஸ் ஆவது கிளாஸுக்கு வருதா அப்படின்னு பாப்போம். எத்தனை பேர் சீரியஸா படிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. Derive an expression for Ostwald's dilution law. Ostwald's dilution law எதுக்கு வேணும்னா, it relates dissociation constant Ka, அப்புறம் degree of dissociation alpha and concentration C. இது கண்டிப்பா எழுதணும். இதுக்கு you have 1 mark. Why do we need that Ostwald's dilution law? To relate the dissociation constant Ka, degree of dissociation alpha and concentration C. ஓகேவா, பக்காவா? வெரி குட். ஓகே, யா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நானு dissociation of a weak acid எடுத்துக்கிறேன். dissociation of a weak acid, அந்த ஆசிட் தான் வந்து என்னது அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். சோ CH3COOH எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகுது? CH3COO மைனஸ் ஆகும் and then H plus ஆகும் நமக்கு டிசோசியேட் ஆகுது. ஓகே, இப்ப இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் Ka உடைய வேல்யூ வந்து என்ன? Dissociation constant of acetic acid Ka, which is equal to product உடைய concentration. Okay, product உடைய concentration divided by reactant உடைய concentration. Divided by reactant உடைய concentration. Okay வா? புரிஞ்சுதா? எஸ், ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டேபுலர் காலம் எழுத போறோம். அந்த டேபுலர் காலம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகேவா? எஸ். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதே ஆர்டர்ல நீங்க வந்து எழுதிக்கணும். என்ன இருக்கு? அசிட்டிக் ஆசிட் இருக்கா? சோ CH3COOH. அப்புறம் என்ன இருக்கு? அசிட்டேட் இருக்கு. சோ CH3COO மைனஸ். அப்புறம் என்ன இருக்கு? H plus இருக்கு. H plus. ஓகேவா? இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளவு? இனிஷியல் number of moles. Initial number of moles. Okay, and then degree of dissociation enna? Degree of dissociation. Okay, and then number of moles at equilibrium. Number of moles at equilibrium. Okay, and then equilibrium concentration. Equilibrium concentration. Okay, and then equilibrium concentration. So இப்ப வாங்க நமக்கு இது கரெக்ட்டா வந்து எழுதுறோம். Initial number of moles என்னதுப்பா?
What is the initial number of moles? Initially எத்தனை moles நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? அப்படியே பாருங்க, ஒரு moles தான் இல்லையா? Initially 1 mole தான். Initially productே ஃபார்ம் ஆகியிருக்காது. Initially productே ஃபார்ம் ஆகியிருக்காது. Degree of dissociation alpha. Alpha அதுதான் dissociate ஆகுது. Number of moles at equilibrium. At equilibrium பாருங்களேன், இது ஆல்பானா, இதுவும் ஆல்பா, இதுவும் ஆல்பா. So product ரெண்டுமே ஆல்பா போட்டுக்கோங்க. Reactantல 1 minus alpha. Reactantல நீங்க வந்து என்ன பண்ணணும்? 1ல ஆல்பாவை மைனஸ் பண்ணணும். Equilibrium concentration னா இந்த எல்லா வேல்யூஸ் கூடயும் C ய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த எல்லா வேல்யூஸ் கூடயும் C ய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த டேபுலர் காலம் போட்டாலே the derivation is half done. இந்த டெரிவேஷன் வந்து நமக்கு half done. ஓகே, இப்ப நான் இந்த KA-வை அப்படியே எழுதிக்க போறேன். So KA which is equal to என்னதுப்பா? அசிட்டேட் அயான். அசிட்டேட் அயானுக்கு நேரா என்ன இருக்குங்க? ஆல்பா C இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயானுக்கு நேரா என்ன இருக்கு? ஆல்பா C divided by அசிட்டிக் ஆசிடுக்கு நேரா என்ன இருக்கு? 1 minus alpha into C. இது கிளியரா? இது கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை கேன்சல் பண்ண போறேன். C-க்கு C-யை நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? So alpha square C by 1 minus alpha. Okay, alpha square C by 1 minus alpha. சரியா? Ka which is equal to dissociation constant which is equal to. இப்ப ஒரு assumptions நீங்க மேக் பண்ணணும். 1 minus alpha வந்து great or equal to 1. Okay, 1 minus alpha வந்து greater than or equal to 1 வந்து இருக்கும். அப்ப இந்த 1 minus alpha-வை விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா என்னப்பா இருக்கும்? Ka which is equal to alpha square C. Okay, இப்ப இந்த C equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா alpha square which is equal to Ka divided by C. Okay, square equal to அந்த பக்கம் போச்சுன்னா root of Ka by C. Alpha equal to root of Ka by C. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய Ostwald's dilution law. இதுதான் Ostwald's dilution law. Okay, யார் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? Degree of dissociation formula என்ன? அதான்டா root of Ka by C. Root of Ka by C. பக்கா கிளியரா? ஓகே, எஸ். அடுத்து போலாமா? Yeah, next. Derive the relation between pH and pOH. Okay, பார்க்கலாமா? Derive the relation between pH and pOH. First இதுக்கு நமக்கு pH உடைய ஃபார்முலா தெரியணும், pOH உடைய ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். Okay, so pH which is equal to minus log base 10 of hydronium ion. Okay, pOH which is equal to minus log base 10 of hydroxide ion. இப்போ pH plus pOH வந்து என்னது? ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்ப மைனஸை காமனா கூட நான் வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஆர் வேற என்ன அப்படியே ஆட் பண்ணி எழுதுறேன் பாருங்க. minus log base 10 of hydronium ion minus log base 10 of hydroxide ion. இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? அந்த மைனஸை காமனா வெளியே எடுத்துடலாம். ஓகே, so pH plus pOH which is equal to minus log 10 காமனா வெளியே எடுத்துடலாம். ஓகே, அப்ப log A plus log B வந்து இருக்கும். பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா போட்டே வந்து காட்டுறேன். ஓகே, மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? log base 10 hydronium ion plus log base 10 hydroxide ion.
ஓகே, இப்ப pH plus POH which is equal to இந்த minus log A plus log B எப்படி எழுதலாம்? log AB ன்னு எழுதலாமா? log AB ன்னு எழுதலாமா? hydronium into hydroxide ion அப்படி எழுதலாமா? log A plus log B log AB அப்படின்னு வந்து எழுதலாமா? ஓகே, log AB அப்படின்னு வந்து எழுதலாமா? ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் நான் வந்து என்ன பண்றேன் அப்படிங்கறத கவனிங்க. இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரோனியம் அயான் இன்டு ஹைட்ராக்சைடு அயான், அது இருக்குல்ல, அதை நம்ம KW ன்னு எழுதலாம். ஏன்னா நல்லா கவனிங்க, KW which is equal to hydronium ion concentration into hydroxide ion concentration. அதனால நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூக்கு பதிலா நான் KW ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். So pH plus POH which is equal to minus log base 10 KW. KW மேம், KW ஓட வேல்யூ தான் மேம் என்ன மேம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, KW வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். So PKW which is equal to minus log base 10 of KW. PKW which is equal to minus log base 10 of KW. இப்ப இதுதான் நான் சால்வ் பண்ண போறேன். minus log base 10 of, okay, minus log base 10 of, நல்லா கவனிக்கணும்டா, நீங்க ப்ராப்பரா வந்து கவனிக்கணும். ஓகே, minus log base 10 of KW வேல்யூ வந்து 1 into 10 to the power minus 14. 1 into 10 to the power minus 14. So என்ன ஆகும், இந்த minus 14 முன்னாடி வந்துரும். முன்னாடி வந்துச்சுன்னா minus 14 முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஆயிடும், plus 14 ஆயிடும். plus 14 of log 10. log 10 ஓட வேல்யூ 1 which is equal to 14. Okay, so PKW தான் minus log KW. so இந்த minus log KW அப்படிங்கிறது வந்து என்னது, PKW. okay, அப்ப pH plus POH which is equal to 14. அவ்வளவுதான். ஓகே, யார் யாருக்கெல்லாம் பக்காவா புரிஞ்சது மேம்? ஈஸி மேம், புரிஞ்சுதா? கடைசி டெரிவேஷன் போலாமா? போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரேன், ரொம்ப இரும்புது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ரெக்கார்டிங்ல இருக்குடா.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் காட்டும்டா, நீ பாஸ்ட்ல போயிட்டு பாரு, இருக்கும். பாஸ்ட்ல போயிட்டு பாரு, ரெக்கார்டட் கண்டிப்பா இருக்கும். நான் ஏன்டா ஆர்கானிக் நடத்த போறேன் இன்னைக்கு? Done. Henderson-Hasselbalch equation. Last derivation. இதையும் தாண்டி ஏதாவது டெரிவேஷன் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க. நான் தேடின வரைக்கும் அவ்வளவுதான் டெரிவேஷனே வந்து காட்டுச்சு. You are watching my live for the first time, then do subscribe and watch daily. Okay, பாப்போம்டா. இன்னைக்கு வந்து around we are going to reach 500 likes in the chat. Okay, நம்ம வந்து 500 likes வந்து அச்சீவ் பண்ண போறோம். நிறைய பேர் போய் சொல்றாங்கடா, இந்த போலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு லைக் பண்ண மாட்டானுங்க. எதிரிஸ்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. காசா பணமா? லைக்குனால உனக்கும் காசு வராது, எனக்கும் காசு வராது. சும்மா போட்டு விட்டாதான் என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன்டா, போங்கடா. ஓகே, வாலே படிக்கலாம்லே வாங்களே. ஓகே, Henderson-Hasselbalch equation. The concentration of the hydronium ion in acidic buffer solution depends on the ratio of concentration of weak acid to the concentration of conjugate base present in the solution. இந்த 3 பாயிண்ட் லைன் எழுதணுமா? கண்டிப்பா எழுதணும். ஓகே மேம், ஏன் இன்னும் கிராஷ் கோர்ஸ்க்காக எந்த போனும் வரல? அட்டெண்டட் MVSAT ஆஃப்லைனா? சரவணா, அந்த இது ஃபில் பண்ணியா? நீ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியா? யார் சார் கொடுத்தது? 50 டே ஷெட்யூல்ல இருக்கு பார். அது அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்தாச்சுடா. MVSAT எழுதின எல்லாருக்குமே கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாச்சுடா. அவங்க எல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியா இல்லையா? ஃபார்ம் ஃபில் பண்ணனா ஃபில் பண்ணுடா. கால்லாம் வராது, உனக்கு அது ஆக்டிவேட்டே ஆயிடும். நீ MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ண அதே நம்பர் யூஸ் பண்ணனா உனக்கு அது ஓபன் ஆயிடும். ஓகேவா? யா. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, the concentration of hydronium ion. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆசிட் எடுத்துக்க போறேன். அந்த ஆசிட் தான் நான் HA அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். That acid is reacting with water. அந்த ஆசிட் வந்து எனக்கு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ரியாக்ட் பண்றப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் H3O+ அயான். ஏன்னா இந்த ஆசிட் இந்த ஹைட்ரஜன் இதுக்கு கொடுத்துருது. ஆசிடோட வேலை வந்து என்னது? ஹைட்ரஜனை கொடுக்கறது தான் ஆசிடோட வேலை. ஓகே, ஹைட்ரஜனை கொடுக்கறது தான் வந்து என்னது அப்படின்னா ஆசிடோட வேலை. சாட்ல ஸ்பாம் பண்றவங்களாம் பிடிச்சி பிளாக் பண்றேன். யாரெல்லாம் சாட்ல ஸ்பாம் பண்றாங்கன்னு சொல்லுங்க, பிளாக் பண்ணிடுறேன். வந்துட வேண்டியது. கடுப்பாகுது, சத்தியமா கடுப்பாகுது. காட்டும்டா, நீ திருப்பி போய் ட்ரை பண்ணி பாருடா. நிசாரத்ஸ் தீமினல்ல பாஸ்ட் ரெக்கார்டிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. நான் இனிவே செக் பண்ணிடுறேன். பட் நோ கிளாஸ் ஷோ ஃபார் மீ. டேய், நீ அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியா? அதே நம்பர்ல இருந்து லாகின் பண்ண. அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இல்லைன்னா tminal2026@gmail.com மெயில் பண்ணு, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, ஃபைனல் டெரிவேஷன் வாங்க கவனிங்க. அது வந்து ஹைட்ரஜன் அங்க கொடுத்துருது, அதனால தான் H3O+ ஆயிடுது. அப்ப ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா A-. அப்ப அது வந்து A-. ஓகே, இப்ப டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட். ஓகே, அதுதான் வந்து என்னது? dissociation constant of weak acid தான் வந்து Ka. So Ka which is equal to hydronium ion A- divided by Ha ஓகே, வாட்டரை விட்டுறணும். வாட்டரை மட்டும் விட்டுருங்க, சரியா? மற்றபடி மற்ற எல்லாமே எழுதுங்க. இதுல HA அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? இங்க நம்ம எழுதுறோம்ல,
HA அப்படின்னு வந்து எழுதுறோம்ல, HA அப்படின்னா வந்து என்னது ஆசிட். HAனா வந்து என்னது ஆசிட்னு வந்து அர்த்தம். ஓகேவா? சரியா? இப்போ நான் வந்து என்ன தெரியுமா பண்றேன், hydronium ion which is equal to, okay, hydronium ion which is equal to இதை எடுத்துக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போறேன். ஓகே, so hydronium ion which is equal to, ஏன் அதே கலர்ல எழுதலாம் வாங்க, Ka into HA divided by A. ஓகே, HAங்கிறது எப்படி ஆசிடோ அந்த மாதிரி A அப்படிங்கிறது வந்து என்னது சால்ட். A அப்படிங்கிறது வந்து என்னது சால்ட். ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், hydronium ion which is equal to Ka into acid by salt. Acid by salt. ஓகே, ஓகேவா? இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are taking log on both sides. taking log ன்னு போட்டா கூட போறோம், taking log. ஓகே, log போட்டுக்கிறோம், நம்ம ரெண்டு சைடுமே வந்து log மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப log hydronium ion, log hydronium ion which is equal to log of Ka into acid by salt. ஓகேவா? ஓகேவா? வேதாந்துல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத ஐ வில் டெல் யூ. கவனிங்க, இப்ப கிளாஸ் கவனிங்க. இப்ப இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், log ரெண்டுத்துக்கும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். I have to multiply for log Ka க்கும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் log salt by acid க்கும் நான் log வந்து உள்ள கொண்டு போகணும். ஓகே, சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, log Ka, ஓகே, in log Ka plus log salt by acid by salt, acid by salt. மேம் ஏன் மேம் பிளஸ் போடுறீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, log A plus log B என்னது log AB, கரெக்டா? அப்ப இங்க வந்து என்ன இருந்துச்சு, ABன்னு இருக்குன்னா அப்ப log A plus log B தான் எழுதணும், பிளஸ் போட்டு தான் எழுதணும். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இப்ப நானு எல்லா சைட்லயும் மைனஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெகட்டிவ் சைன் எல்லா இடத்துலயும் நானு நெகட்டிவ் சைனை உள்ள கொண்டு போய்க்கிறேன். அப்ப கவனிச்சீங்கன்னா மைனஸ் மைனஸ் போன ஸ்டெப் அதே தான், log hydronium ion minus log Ka minus log acid by salt. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா நான் ஃபுல்லா சைன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல்லா நான் சைன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க, இந்த மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் என்னது? இந்த இடத்துல எல்லாமே பேஸ் 10 போட்டுக்கலாமா? பேஸ் 10 போட்டுக்கலாமா? பேஸ் 10 போட்டுக்கலாம் எல்லா லாக் இடத்துலயும். ஓகே, மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் வந்து என்னது? pH டா, which is equal to minus log Kaங்கிறது என்னது? Ka minus log, இது அப்படியே எழுதிக்கிறோம், இதை மட்டும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், minus log base 10 of acid by salt. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் கவனிங்க, இந்த pH அப்படியே இருக்கு, pH which is equal to Ka, சாரி மைனஸ் லாக் Ka அப்படிங்கிறது வந்து pKa, Kaன்னு போட்டேனே pKa. ஓகே, சோ pKa இந்த மைனஸ் லாக பிளஸ் லாக்னு மாத்திக்கிறேன். பிளஸ் லாக் மாத்தினா இந்த இது ரிவர்ஸ் ஆயிடும், ஏன்னா இது மைனஸ் பிளஸ் மாத்திரப்போ ஆசிட் பை சால்ட்டுக்கு பதிலா சால்ட் பை ஆசிட்னு மாறிடும், சால்ட் பை ஆசிட்.
இது கிளியரா? இது கிளியரா? இதுதான் அசிடிக் பஃபருக்கு. இதுதான் அசிடிக் பஃபருக்கு. ஓகே, இப்ப இதே ரியாக்ஷனை தான் நான் பேசிக் பஃபருக்கு எழுதுறேன் பாருங்க. pHக்கு பதிலா pOH which is equal to pKaக்கு பதிலா pKb minus log, minus வராது, plus log base 10 salt by acidக்கு பதிலா base. ஓகே, இதுதான் ஆன்சர். சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் pH, இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் pOH. Is that clear? பக்கா clear? அவ்வளவுதான், முடிஞ்சு. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்ணீங்க? மேம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் மேம், சூப்பரா புரிஞ்சு மேம், PDF கொடுத்துட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடலாம் மேம் அப்படிங்கிறவங்க வந்து யாரு? ஓகே, சோ இப்போ நான் இதோடைய PDF கொடுத்தேன்னா how will you download? ஓகே, நீங்க எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகேவா? இங்க வாங்க, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோ பாருங்க, தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பப்ளிக் எக்ஸாம் செக்லிஸ்ட். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி OTP கொடுத்தீங்கன்னா இதோ பாருங்க, பப்ளிக் எக்ஸாம்க்கான செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? அந்தந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, சரியா? ஆல் ப்ராப்ளம்ஸ் ஒன் ஷாட் வேணுமா? வீடியோ இருக்கு. ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட் வேணுமா? வீடியோ இருக்கு. ஆல் யூசஸ் ஒன் ஷாட் வேணுமா? வீடியோ இருக்கு. பப்ளிக் எக்ஸாம்க்கு டைம் கம்மியா தான் இருக்கு, தயவு செய்து வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் நான் 11th இருந்து 12th போறேன் மேம், அப்ப எனக்கு 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு ஹெல்ப் வேணும், 11th பேசிக்ஸ் திருப்பி சொல்லி தரணும், 12th-க்கும் எனக்கு ஃபுல் இயர் கிளாஸ் எடுக்கணும் மேம் அப்படின்னா 11th இருந்து 12th போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் கோர்ஸ் ஒன்னு வச்சிருக்கோம். ஜஸ்ட் 1999 தான். இப்ப இருக்கிற 12th பசங்கலாம் திட்ட போறாங்க. ஏன்னா 1999க்கு வாட் ஆர் வி கிவிங் ஃபார் தெம்? 11th ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு, அப்புறம் 11th to 12th தேவையான எல்லா பேசிக்ஸ்க்கு லைவ், ஹோல் 12th இயர் பப்ளிக் எக்ஸாம் போற வரைக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ டேஸ், 3 to 4 days தான் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட். உங்க ஜூனியர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஓகே மேம், அப்ப 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? 12th தீமினல் ஆன்லைன் ரிவிஷன் கோர்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிகரஸா இருக்கும். மேம் நான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ரெடி மேம், இப்ப ஆரம்பிச்சா கூட படிக்க ரெடி மேம், ஆனா எனக்கு கைடன்ஸ் வேணும்னா 50 நாள் பப்ளிக் எக்ஸாம் நீ போற வரைக்கும், இனிமே 50 நாள் இல்ல 45 நாள் தான் இருக்கு, 45 மேரத்தான்ஸ் உங்களுக்கு இதுல வந்து இருக்கும். நீங்க விட்ட கிளாஸும் ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாதீங்க. பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல எனக்கு 1 மார்க் கனவு டெஸ்ட் சீரிஸும் சேர்த்து வேணும்னா இங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட். நான் இப்ப லைவ் எண்ட் பண்றேன். இன்னைக்கு லைவ் அட்டென்ட் பண்ணவங்கலாம் இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சரியாடா? ஓகேவா? சூப்பர் சூப்பர் கைஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. மறக்காம எனக்கு கமெண்ட்